வணக்கம் விவேஸ். இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூல் பசங்களை உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து எங்கள் ஸ்கூல் பத்தூர் ஸ்கூலில் காலை உணவு திட்டத்தில் பசங்க சாப்பிட்றாங்க. இந்த பிள்ளைங்களை பாருங்கள். இவன் தான் ஃபஸ்ட்டு வருவான், ஆனால் லாஸ்ட்டு இவன் தான் எந்திரிச்சு போவான். அவனுக்கு காய்கறிலாம் எதுவுமே பிடிக்காதுங்க. வெறுமனை சாம்பார், வெறுமனை பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு காய்கறி பிடிக்காது. காய்கறி சாப்பிட்டா இவனுக்கு மனசுக்குள்ள இன்ஃபென்ட், இவன் பேர் குண்டாயிருவோன்ட்டு ஒரு மனசில் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அதனால் நான் குண்டாகக்கூடாது, நான் காய்கறியே சாப்பிட மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ணியிருக்காங்க. அவன் நல்ல பிள்ளை. அதேமாரி இந்த பொண்ணு இருக்குது பாருங்கள், சூப்பர் பொண்ணுங்க. எப்படி சாப்பாடு நம்ம தட்டில் வச்சோமோ அந்த சாப்பாடு கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குங்க. சாப்பிடாது. அதுக்கு ஒரே ஒரு சாப்பாடு தான் எங்கள் சாப்பாடில் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு, சேமியா கிச்சடி மட்டும். அது மட்டும் தான் அது அன்னைக்குன்னு பார்த்து சாப்பிட்டு திரும்பி கேட்கும். அது எங்களுக்கு ஆசையாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிடாது. எப்படின்னா எங்களுக்கே தெரியல, அது பசிக்குமா பசிக்காதான்னு தெரியல. நாங்களும் எவ்வளோதோ அது கண்டிஷன் போட்டோம். இதில் எங்களுக்கு நல்லா சாப்பிட்ற பசங்கன்னா இந்த 2 பிள்ளைங்க வந்து தம்பி இருப்பா, இவங்க வந்து காய்கறியும் சாப்பிட்ருவாங்க, அவங்க கேட்டு பிடிச்சி சாப்பிடுவாங்க. மற்றபடி இவன் வந்து ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. மேக்ஸிமம் வரமாட்டான். இவன் இல்லை போ. ஆமாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவான். மீன் பிடிச்சிட்டு நிற்பான். கேட்டால் நாங்கள் ஸ்கூல் விட்டு போவோம், மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவனை கேட்போம், ஏன்டா தம்பி ஸ்கூல் வரலன்னு கேட்டால் ஏக்கா ஜுரம்னு சொல்லுவாங்க. ஜுரத்தில் மீன் பிடிக்கலாமான்னு கேட்டால் அவங்க அப்பாவே பக்கத்தில் இன்னும் மீன் பிடிப்பாங்கங்க. அவங்கள்ட்ட கேட்டால் என் பிள்ளைக்கு ஜுரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. இவன் மிதுன்ங்க, இவனும் காய்கறியே சாப்பிட மாட்டான். தட்டில் காய்கறி அப்படியே இருக்கும். சொன்னால் கேட்க மாட்டானுங்க. நாங்கள் அவனுங்களை கஷ்டப்படுத்தி அவன் சாப்பிட்றதால எங்களுக்கு தெம்பு வர மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு ஓடுவாங்க. காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு கொட்டுறதுக்கு ஓடுவானுங்க. காய்கறியே சாப்பிட மாட்டானுங்க. நீங்கள் வந்து கூடை மட்டும் எல்லா பேரண்ட்டும் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு காய்கறி சாப்பிட்றதுக்கு காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். கூடை மட்டும் காய்கறியே பசங்க சாப்பிட மாட்டேங்குது. நாங்களும் ஸ்கூல் திறந்ததுலேருந்து உண்மையே எங்கள்கிட்ட பசங்க சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் கட் அண்ட் ரைட்டாக காய்கறி சாப்பிட்டு தான் எந்திரிச்சு போகணும்னு சொல்கிறோம். அதனால பிள்ளைங்க காய்கறி சாப்பிடுதுங்க. நீங்களும் பிள்ளைங்களுக்கு காய்கறி வந்து எவ்வளோ கொடுங்க. அதான் உடம்புக்கு நல்லது. என்னப்பா சொல்லணும் சொல்லு. அவன் நல்ல பிள்ளை, அவனை பற்றி எடுக்க ஒன்றுமே இல்லையா. அவன் கரெக்டாக ஸ்கூல் வந்துடுவான் இருப்பா, ஸ்கூல் கரெக்டாக வந்துடுவான், கரெக்டாக சாப்பிடுவான். அவன் யார்ட்டையும் தொல்லை பண்ண மாட்டான், அவனை பற்றி சேட்டை பண்ண மாட்டான். தேங்க்யூ.